பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? என்னங்கடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சந்தோஷமா பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? அட போங்க சரோஜாக்கா, எங்க சந்தோஷமா இருக்கோம். வேகாத வெயில்ல பாட்டை பாடி மனசு தேத்திக்கிட்டு இருக்கோம்க்கா. நீங்க வேற. ஆமாடி சின்ன பொண்ணு, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி வெயில அடிச்சதே கிடையாது. பயங்கரமா இருக்கு. காலையில 7 மணிக்கே பல்ல காட்டிக்கிட்டு வந்தது வெயிலு. ஆமாக்கா, அப்புறம் எங்க சமைக்க துவைக்க குளிக்க ஒண்ணும் முடியல பாருங்க. நாளாம் சோறே ஆக்குறது கிடையாது. முத நாள் வச்ச சோத்தை அப்படியே தண்ணி ஊத்தி வச்சு மத்தியானம் நாங்க குடிச்சுக்குவோம். அடியே வசந்தி, அது தாண்டி நல்லா இருக்கும். பழைய கஞ்சிக்கும் பச்சை மிளகாய்க்கும் கஞ்சி அப்படியே குளு 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 குளுன்னு உள்ளக்க இறங்க முடி. ராணி அக்கா சொல்லும் போதே எனக்கு வயிறு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஆனா ஊனானா உனக்கு வயிறு மட்டும் கரெக்டா பசிக்க ஆரம்பிச்சிர முடி. அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு நாத்தனார் வாராகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியடி. உன் நாத்தனார் வந்துருச்சா? அதெல்லாம் முத நாளே வந்து இறங்கிருச்சு. ஏண்டி, நாத்தனார் வந்திருக்கு, வீட்டு வேலையெல்லாம் ஏகப்பட்டது கிடக்கும். அதையெல்லாம் விட்டுப்புட்டு இப்படி மரத்தடியில படுத்து கிடக்குறியே, உன் மாமியார் திட்டாதாடி? என் மாமியாரு திட்டாம இருந்தாத்தேன் ஆச்சரியம். அது எப்பயும் கிழிச்சுக்கிட்டு தானே கிடக்கும். அதை கிழிக்கிறதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியுமா? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடியே சின்ன பொண்ணு, உன் நாத்தனார் நல்லா இருக்காடி? ஏக்கா அதெல்லாம் கல்லு மாதிரி நல்லா இருக்குக்கா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன்க்கா. அதுக்கு முன்னாடியே வந்து இறங்கிருச்சு. இனிமே நான் எங்கிட்ட எங்க அம்மா வீட்டுக்கு போறது? அதே நிலவதாண்டி எங்க வீட்லயும். புள்ளைகளும் அம்மாச்சி வீட்டுக்கு போகணும் அம்மாச்சி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுதுங்க. நான் கிளம்பனால ஒழுசு வீட்ல ஒரு பஞ்சாயத்தே ஏற்பட்டுரும். அதுக்காக அமைதியா இருக்கேன்டி. ஏன் தான் இந்த நாத்தனார்மார்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. லீவு விட்டா என்ன, வீடடங்கி இருக்க வேண்டியதானே? லீவு விட்டு அம்மா வீட்டுக்கு தான் வரணும்னு ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா? அப்ப நாங்க போக மாட்டோமா? சின்ன பொண்ணு, அந்த ராதியா புள்ள பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கு. அதுக்குள்ளே என்னடி, அதெல்லாம் அந்த புள்ள நல்ல புள்ள, கூட மாட உத்தாசையா வேலையெல்லாம் செய்வா. ஆமா, நல்லா செய்வா போங்க. தண்ணி குடிக்கிறதுனால அண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க, அண்ணி குளிக்க போறேன் சோப்பு எடுத்துட்டு வாங்க, அண்ணி துண்டை எடுத்துட்டு வாங்க, அண்ணி இங்க பாருங்க கீழே என்னமோ கிடக்கு தொடச்சு விடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடக்கா. ஒரு டம்ளரை கூட எடுத்து அங்கிட்டு வைக்க மாட்டாக்கா. நீங்க வேற. காலையில தான் வந்து இறங்குனா அதுக்குள்ளேயும் எனக்கு ஏகப்பட்ட வேலை. தலை கிரு கிரு கிருன்னு சுத்திருச்சு. அதே செத்த நேரம் இந்த மரத்தடியில ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வீட்லயே இருந்தா வேலையா சொல்லிக்கிட்டு கிடக்கு என் மாமியாரும் நாத்தனாரும். சரிடி சின்ன பொண்ணு, மத்தியானத்துக்கு என்ன, மட்டனா சிக்கனா? என் நாத்தனாருக்கு வெள மீன் குழம்பும் பொரிச்ச முட்டையும், அதுவும் நிறைய வெங்காயம் போட்ட பொரிச்ச முட்டையும் தான் வேணும்னு சொல்லிருச்சு. அதெல்லாம் வாங்க எங்க வீட்டுக்காரரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காருக்கா. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர 1 மணி நேரமாவது ஆகும்லக்கா. அதே செத்த நேரம் இங்க வந்து உங்களோட பேசி சிரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். ஏண்டி நீ வந்து இந்த மரத்தடியில இப்படி படுத்து கிடக்கியடி? உன் மாமியார் தேட போகுதுடி. ஆமா, தேடும் தேடும். வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கல, நான் தானே செய்யணும். செத்த நேரம் இந்த மரத்தடியில படுத்து இருந்துட்டு போறேன்க்கா. வீட்டுல இருந்தாலே அதை செய்யி இதை செய்யி அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுது. எங்க வீட்டுக்கும் போக முடியல. இவர்கிட்டையும் சொன்னாலும் இவர் ஒண்ணும் கேட்க மாட்டாரு. என்னதான் செய்யறதோ போக்காங்கிட்டு. என்னடி செய்யறது? பொண்ணா பிறந்தா இதெல்லாம் சமாளிச்சு தானே வரணும். அடியே ரொம்ப தான் சலிச்சுக்கிற. என்னமோ எங்களுக்குலாம் வேலை பார்க்குற மாதிரி உன் குடும்பத்துக்காக வேலை பார்க்குற. உன் நாத்தனாருக்காக மீன் குழம்பு வைக்க போற. அதுல என்னடி இவ்வளவு சலிப்பு? மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட மாட்டியா? சரோஜாக்கா, உங்க வீட்டுக்கு 2 மருமக வரும், அப்புறம் தெரியும். ஏண்டி என் மருமகளுக்கெல்லாம் நான் சொல்றதே தட்டாம கேட்பாளுங்க. நீயும் பார்க்கத்தானே போற? நாங்களும் பார்க்கத்தானக்கா போறோம். பாப்போம் பாப்போம். ஒரு நாத்தனாருக்கே இவ இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்காளே. எனக்குலாம் 5 நாத்தனாமாருங்க. லீவு விட்டா போதும், புருஷன் புள்ளைய குட்டிக எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துருவாங்க. நான் தான் ஆக்கா பொங்க திங்க எல்லா வேலையும் சகலமும் பாக்குறது. இப்ப உள்ள பொம்பளைங்க ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறதுக்கு கூட ஆசு ஊசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. அப்படி இல்ல சரோஜாக்கா, அந்த காலத்து நாத்தனாமாருங்க நீங்க வேலை பார்க்கும்போது ஊட மாட வந்து வேலை பார்ப்பாங்கல்ல. ஆனா இப்ப உள்ள நாத்தனாருமாருங்க ஒரு வேலையும் பாக்குறது கிடையாதுக்கா. எந்த நேரம் பார்த்தாலும் படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கடுப்பு தானே வரும். ஏன் நாத்தனாரு ஊட மாட மீன் நறுக்கி கொடுக்க புளிய கரைக்க துணியை துவைக்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளுங்க. இப்ப உள்ளவங்களுக்கு தான் முதுகுலாம் வளைய மாட்டேங்குது. இப்ப புரியுதா? இதத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடியக்கா, உங்களுக்குலாம் ஒரு விஷயம்
என்னக்கா? பக்கத்து தெருவுல இருக்கால்ல மல்லிகா, அவ மக ஓடி போயிட்டாளாம்டி. ஆமாக்கா, தெருவுக்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டாக. பாவம் அவங்க அம்மா வெளியில தலை காட்ட முடியாம கிடக்கு. அந்த மல்லிகா அவங்க மகள தேனே மானே அப்படின்னு சொல்லி வளர்த்துச்சு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. இப்படியா பண்ணுவா? ஆமாக்கா, எனக்கெல்லாம் நம்பவே முடியல இந்த புள்ளையா இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு. அந்த புள்ள வெளியில தெருவுக்கு போறப்ப அமைதியா போயிட்டு பொட்டு கணக்கட்டா வரும். அந்த பிள்ளைன்னு சொல்லவும் என்னால நம்பவே முடியல. ஏக்கா, அமைதியா இருந்தாலும் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியாதுக்கா. லொட லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிற பிள்ளையதே நல்ல பிள்ளைகளா இருக்குங்க. மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிறாதுங்க. கலகலகலன்னு பேசிட்டு போயிருங்கக்கா. அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல, ஊவா ஊர கெடுக்கும், ஆமா நாட்ட கெடுக்கும் அப்படின்னு. ஆமா பரிமளாக்கா, நீங்க சொல்றது சரிதே. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நம்பவே முடியல. நெஞ்சிலேயே பழுத்துறதுங்க. இருந்தாலும் புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டா இப்படியா பண்ணுதுங்க? அந்த பொண்ணோட வீட்ல எவ்வளவு கஷ்டம், மாப்பிள்ளையோட வீட்ல எவ்வளவு கஷ்டம், வெளியில தலகாட்ட முடியுமா? அதுக பாட்டுக்கு இப்படி ஓடி போயிருக்குங்க. இப்படி அசிங்கப்படுத்தினா என்ன செய்யறது? அடுத்தாப்புல ஓடி போய் கல்யாணம் பண்ண போறது சரோஜாக்கா மயந்தேன். இது தெரியாம இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கு இந்த சரோஜாக்கா. அடியே வாய மூடுடி. என்னடி சின்ன பொண்ணு குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு கிடக்க? என் காதுலயும் விழுகிற மாதிரி பேசுடி. அட ஒண்ணு இல்ல சரோஜாக்கா, இவ ஏதோ கேணக்கிரிக்கி மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. ஒரு வேளையும் பார்க்காம இப்படி வானத்தை பார்த்தாப்புல படுக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஜிலு ஜிலுன்னு காத்து, ஊரு புறணி, ஆஹா அப்படியே எனக்கு தூக்கமா வருது. வருமுடி வரும். என் கால்ல படுத்துக்கிட்டு என் கால் ஊற வலிச்சு கிடக்கு. கீழே எந்திரிச்சு படுடி போங்கிட்டு. அட போக்கா, உன் காலுதான் நல்ல மெத்து மெத்துன்னு மெத்த மாதிரி இருக்கு. அதான் தூக்கம் கண்ணை கட்டிக்கிட்டு வருது. வரும் வரும். நானே கால வலியோட கிடக்க என் கால்ல போட்டு இப்படி படுத்து கிடக்காளே. அட எந்திரிடி, மணி 12:30 ஆக போகுது. வீட்ல போய் சமைக்கணும். அப்புறம் ஏன் மாமியார் இங்க தேடிக்கிட்டு வந்துரும் அடிக்கிறதுக்கு. அட இரு ராணியக்கா, போறேன் போறேன்னு துடிச்சுக்கிட்டே கிடப்ப. பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, சிவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. அடியே சின்ன பொண்ணு, ஓ மாமியாரடி. மாமியாரடி, எந்திரிச்சு தொலைடி. ஏக்கா, நான் உன் மடியில இருந்து எந்திரிப்பேன் தானக்கா என்னை பயமுடுத்துற? எந்திரிக்க மாட்டேனே. இவள காணாமனு ஊரே தேடி வந்துகிட்டு கிடக்க. மரத்தடியில என்னமா படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க. அடியே அத்தே அத்தே. என்னடி பேச தெரியாத மாதிரி என்னமோ திக்கிக்கிட்டு கிடக்கவ? ஊர்ல எத்தனையோ பொம்பளைகளை நான் பாத்திருக்கேம்மா. ஆனா உன்னைய மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாது. வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆனா மரத்தடியில படுத்துக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க. என்னமோ சூப்பர் சிங்கருக்கு போற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க. இவ பாட இவ உட்கார்ந்து ரசிக்க. ஏமா உங்களுக்குலாம் அறிவு இல்லையாமா? என் மக இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கா. வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அவளை அனுப்பி வைக்க மாட்டீங்களா? இப்படி உட்கார வச்சுக்கிட்டு பொண்ணு பேசிக்கிட்டு கிடக்கீங்களா? உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையா? உங்க வீட்டுல வேலைங்கிறதே கிடையாதா? இங்க பாருங்கம்மா, நான் உங்க மருமகளை போகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவதான் போக மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்கா. அவங்க வீட்டுக்கார மார்க்கெட்டுக்கு போயிருக்காராம்ல, வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் சொல்லிட்டு படுத்து கிடக்காம்மா. என் மையன் சின்ராசு மார்க்கெட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி வீட்ல வச்சுட்டு குளிச்சு முடிச்சு வேலைக்கே போயிட்டான். ஆனா இன்னும் இவ ஒரு வேலையும் செய்யாம இப்படி படுத்து கிடக்காளே. இதை நான் எங்க போய் சொல்ல? என்னது அத்தே அத்தே, அவங்க வந்துட்டாங்களா? நான் லேட் ஆகும்ல நினைச்சேன். அவனும் மார்க்கெட்டு போய் நல்லா தூங்குவான்னு நினைச்சியா? சரி தே, நீங்க வீட்டுக்கு போங்க. இந்தா நான் வந்துட்டேன் தே. என்ன பொம்பளையா போ. எங்க போய் சொல்ல என் கால கொடுவனைய. ஊர்ல இல்லாத பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்து இப்படி அறவே காடால இருக்கு. நான் போன பின்னாடியே திரும்பி படுத்து தூங்கிடாத. எந்திரிச்சு வந்து தொலை. நீங்க போங்க தே, நான் வாரேன். சப்பா, சும்மாவே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. என் மாமியார பார்க்கவும் என்னமா வேர்த்து கொட்டுது. ஏக்கா, இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, என் மாமியார வரவும் சொல்ல வேண்டியதானக்கா? அடியே, உன் மாமியாரை நாங்க எங்கடி பார்த்தோம்? நம்மலாம் இங்கிட்டு தானடி திரும்பி இருக்கோம். பின்னாடி வந்தது எங்களுக்கு எப்படிடி தெரியும்? ஐயோ, வீட்ல போய் என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. அடியே சின்ன பொண்ணு, சீக்கிரமா எந்திரிச்சு போடி ஃபர்ஸ்ட். சரிக்கா, சரி நான் போயிட்டு வாரேன். இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் மாமியார்ட்ட என்ன கிளி வாங்க போகுதோ? நம்மளும் அவள வீட்டுக்கு போப்போம் தானே சொல்லிக்கிட்டு கிடந்தோம். அவ இங்க படுத்து கிடந்ததுக்கு அவ மாமியார நம்மளையில கிழிச்சிட்டு போகுது. சரி, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருங்க, நானும் எங்க வீட்டுக்கு போறேன். என் வீட்லயும் வேலை கிடக்குறா, நீ வா போவோம். ஆமா, எங்களுக்குலாம் வீட்ல வேலை கிடையாது பாருங்க. வாங்க எல்லாருமே போவோம்.
வறண்டு போயிருக்கு, ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். அண்ணிய கொஞ்சோண்டு தண்ணி அள்ளிட்டு வர சொல்லுங்களே, ஜில்லுன்னு. ஏன் மக்கா தண்ணிய போட்டு குடிச்சிட்டு இருக்க? குடிக்கிற ஒரு பழ ஜூஸ் குடி, நல்ல தெம்பா இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு, வெயில் ஓவரா அடிக்குதுல. இந்த மருமவளை கூப்பிட்டு உனக்கு எனக்கு பழ ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்றேன். சரிம்மா, நல்ல பெரிய கிளாஸ்ல கொண்டு வர சொல்லுங்க. சரி மக்கா. சின்ன பொண்ணு என்னத்தே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடுப்படிக்கல? எத்தே மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும்ல, அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகளுக்கு தண்ணிக்காக எடுத்துதான் பழங்கள் இருந்தா பழ ஜூஸ் போட்டு கொண்டு வா. எனக்கு என் மகளுக்கு நல்ல ஜில்லுன்னு. போடலாம் அத்தே, ஆனா நம்ம வீட்ல பழங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டி 2 நாளைக்கு முன்னாடி தானடி வாங்கிட்டு வந்தா, எங்கடி பழங்கள்லாம்? நீங்க தானே உட்காந்து உரிச்சு நல்லா தின்னுக்கிட்டு இருந்தீங்க, அப்ப இருக்கவா செய்ய முடியத்தான் செய்யும். பழங்கள்லாம் திங்கிறதுக்கு தான வாங்கி வச்சிருக்க, அதான் உரிச்சு தின்னே. முடிஞ்ச உடனே வாங்கி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? எம்மா விடுமா, ஒரு தண்ணி கேட்டது ஒரு குத்தமாமா. எலும்பச்சை பழம் இருந்தாலும் ஜூஸ் போட்டு குடுங்கம்மா, தண்ணி தாக எடுக்குது. ஆண்டி என் மக சொல்றால, போய் எலும்பச்சை பழம் ஜூஸ் போட்டு என் மகளுக்கு கொண்டு வா அப்பா. எத்தே அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்பா இந்த வீட்ல ஒண்ணு வாங்கி வைக்க முடியல, எல்லாத்தையும் காலி பண்ணிரா. எத்தே நான் வேணா கடையில போய் எலும்பச்சை பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு தரவா? சீக்கிரமா போய் 2-3 பழம் வாங்கிட்டு வந்து என் மகளுக்கு எனக்கு ஜூஸ் போட்டு குடு. பழம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு எவ வீட்லயே உட்கார்ந்து போறேன்னு பேசிக்கிட்டு கிடக்காத. சீக்கிரமா எலுமிச்சை பழம் வாங்குனமா, வீட்டுக்கு வந்தமா, ஜூஸ் போட்டு குடுத்தமான்னு இரு. சரி தே, போயிட்டு வரேன். பாட்டி கடை இங்கிட்டு இருக்கு, எதுக்கு அடுப்படிக்கல போறவ? எத்தே காசு எடுக்க வேணாமா, கடைக்காரன் சும்மாவா கொடுப்பான், காசு எடுத்துட்டு போறேன் தே. அம்மா தண்ணி தாக எடுக்குதுமா. இருமக்கா, உன் அண்ணிக்காரி போய் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடுப்பா, நல்லா குடிப்போம். இருமக்கா. சரி.